வணக்கம் மக்களே. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் தலைவாசலுக்கு அடுத்து தாண்டி ஊனத்தூருக்கு அடுத்து இருக்கக்கூடிய சின்ன திருப்பதி அப்படிங்கக்கூடிய மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. சின்ன திருப்பதி பெருமாள் கோவில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பழமையான கோவில். சரிங்களா? இங்கே ஒவ்வொரு புரட்டாசி மாதமும் பெரிய விசேஷம் நடக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் மிகப்பெரிய விசேஷம் நடக்கும். 3வது சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நிறைய மூலிகைகள் இருக்குது. சரிங்களா? எலும்பொட்டி மூலிகைகள் ஆகட்டும், விராலி இலையாகட்டும், மற்றபடி மேற்கொண்டு கிடைக்காத மூலிகைகள் எல்லாமே இந்த மலைகளில் கிடைக்குது. நம்ம நிறைய பேருக்கு ரிசல்ட் கொடுக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலான மூலிகைகள் பயன்படுத்துறது தான் அதுக்கான உண்மையான காரணம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த இலைகள்லாம் எங்கே கிடைக்குது அப்படின்ட்டு. அதுக்காக தான் இந்த காணொலி. சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய மூலிகை பார்த்திங்க அப்படின்னா விராலி இலை. சரிங்களா? எலும்பொட்டி இலையை பற்றி அடுத்தது பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது விராலி இலை அப்படிங்கிறது எலும்பு சம்பந்தமான நோய்களுக்கு மிகவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், எலும்பு தேய்மானம், சரிங்களா? ஜவ்வு, பின்னாடி டிஸ்க் விலகி இருக்குது, C3 C4 டிஸ்க் பல்ஜிங்க, பின்னாடி L3 L4 டிஸ்க் பல்ஜி, இடுப்பு ஃபுல்லாக உங்களுக்கு வலியாகவே இருக்கும். சரிங்களா? மூட்டு தேய்மானம்னா கால் ஃபுல்லாக காலை எடுத்து வைக்க முடியாது, இந்த மாதிரி வலிகளாக இருக்கும். இதுக்கு நம்ம சில வகையான 7 வகையான எண்ணெய்கள், நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், புங்கெண்ணெய், கடுகெண்ணெய், தேங்காய், இந்த மாதிரி 7 வகையான எண்ணெய்களோடு சேர்த்து இந்த இலைகளையும் அரைச்சி சாறு எடுத்து இதோட வேம்பாலம்பட்டை, பூலாங்கிழங்கு, நாய்ப்பால் சாம்பிராணி, பளிங்குப்பால் சாம்பிராணி, சரிங்களா? கருஞ்சீரகம், மிளகு, பூண்டு, இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் எல்லாமே சேர்த்து எண்ணெய் போட்டு நம்ம காய்ச்சுவோம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு முறிவெண்ணெய்கள் நம்ம காய்ச்சுவோம். இந்த மாதிரி காய்ச்சும் போது இந்த இலையை நம்ம பயன்படுத்துவோம். பிரண்டை எல்லாமே சேர்ப்போம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்காக மூலிகைகள் இருக்கிறது நம்ம அந்த மலைக்கு வந்துருக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலையை பற்றி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த காணொலி. கொஞ்சம் கிட்ட வாங்க. இந்த இலைகள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீள்வட்டமாக இருக்கும். கொஞ்சம் கிட்ட வாங்க. இந்த இலைகள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீள்வட்டமானதாக இருக்கும். இருங்க நான் எடுக்கிறேன், ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாமே இதை தான் விராலி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரளை இலை மாதிரியே தான் இருக்கும். அதுக்கு நான் அரளை இலைன்னு நினச்சிக்காதீங்க. இது முழுக்க விராலி இலை. இங்கே பாருங்கள், இந்த மூலிகை இதுதான். சரிங்களா? இங்கே நிறைய விராலி இலைகள் இருக்குது. சரிங்களா? துல்லியமாக தெரியும்னா இப்படி தான் உங்களுக்கு காமிக்க முடியும். சரிங்களா? இதுதான் விராலி இலை. சரிங்களா? இந்த இருக்கக்கூடிய மலைகள் எல்லாத்துலேயுமே இந்த இலைகள் நிறைய காணப்படும். விராலி இலைகள், எலும்பூட்டி இலைகள், இந்த மாதிரி நிறைய தென்படும். சரிங்களா? இது எல்லாமே அபூர்வமான மூலிகைகள். இது எல்லாமே இந்த மலையோரையான இந்த மலைப்பாங்கான இடத்துங்கள்ல நிறைய கிடைக்கும். சரிங்களா? மேலும் இதை பற்றி உங்களுக்கு தகவல் தெரியணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நிறைய தகவல் மூலிகைகள் பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க. நன்றி.